கைஸ், காலையிலே எங்க கிளம்பியாச்சுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வண்டியை ஒரு வாரமா எடுக்கவே இல்லைங்க. வேற வண்டி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதனால நம்ம வண்டியை தொடவே இல்லை. வண்டி கிடக்கிற கோலத்தை பாரு, ஒரே கன்றாவியா இருக்கு. கிடக்கு பாருங்க நம்ம வண்டி தான். சரி, வண்டியை கொண்டு போய் வாஷ் பண்ணோம் அப்படின்ட்டு இங்க வந்து வீட்டுக்கு வெளியில வச்சுலாம் வாஷ் பண்ணக்கூடாது. ஏன்னா தண்ணி ரோட்ல போச்சுன்னு வச்சுக்கோங்க, துபாய் முனிசிபாலிட்டி வந்து ஃபைன் அடிப்பாங்க. அதனால நம்ம வீட்டுல வாஷ் பண்றது இல்லைங்க. சரி, பெட்ரோல் பம்புக்கு எடுத்துட்டு போயிட்டு வாஷ் பண்ணலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. பார்ப்போம், அப்படியே போயிட்டே பேசலாம். வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு 10 நிமிஷம் ஓட்டுங்க. ஓகே, கொஞ்சம் வார்ம் அப் ஆகட்டும், அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போவோம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் சிட்டியில் இருக்கேன். சிட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். மேக்ஸிமம் பம்பில் தான் வாஷ் பண்ணுவோம். இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் இருக்கீங்கன்னா அங்கே வாஷ் பண்ணுறது, அங்கேயும் நிறையா சர்வீஸ் ஸ்டேஷன்லாம் இருக்குதுங்க. வாட்டர் வாஷ் பண்ணுறதுக்குன்னு தனியாக சர்வீஸ் ஸ்டேஷன் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காசு கம்மி, இங்கே கொஞ்சம் காசு அதிகம் தான் பம்பில் பண்ணும்பொழுது. அது மட்டும் இல்லைங்க, அங்கே இன்னும் நீட் அண்ட் க்ளீனாக செம்மையாக பண்ணி கொடுப்பாங்க. நார்மல் வாஷுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் காசுக்கு ஒரு 600 ரூபா வாங்குறாங்க ஒரு டைம் வாஷ் பண்ணுறதுக்கு. ஆனால் நீட் அண்ட் க்ளீனாக பண்ணி கொடுத்துருவாங்க, அதெல்லாம் கிளியராக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி வச்சு பாருங்கள் கார் வாஷு. இந்த பக்கம் பார்த்தீங்களா, அவ்வளோதான். நான் வந்து ஃபுல் வாஷு பண்ணலிங்க. ஃபுல் வாஷ்னா உள்ளெல்லாம் க்ளீன் பண்ணுவாங்க, அதெல்லாம் பண்ணல. ஏன்னா வெளியில் தான் ரொம்ப கண்ட்ரையாக இருக்குது, உள்ளெல்லாம் நீட்டாக இருக்குது. அதனால தான் சரின்ட்டு ஒன்லி பாடி வாஷ் தான். பாடி வாஷ் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக இது மாதிரி சோப்பு நுரை எல்லாம் அடிச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணிவிடுவாங்க. சரின்ட்டு இதே பண்ணிடலாம் அப்படின்ட்டு. இது கொஞ்சம் காசும் கம்மிங்க. ஆனால் வருங்க தண்ணி மேலே அடிக்கிறாங்க, சத்தம் கேட்குது. இது வந்து ஆட்டோ வாஷு, மேனுவல் கிடையாது. நான் உங்களுக்கு பேசுகிற விஷயத்தில் என்னன்னு தெரியல, ஏன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கொஞ்ச நேரம் தான் கைஸ், ஒரு 5-10 நிமிஷத்துலேயே டக்குன்னு ரெடி ஆகிடும். மறந்துடாமல் ஹேண்ட் பிரேக் போட்டுருங்க. ஹேண்ட் பிரேக் போடலன்னா வண்டி பின்னாடி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஹேண்ட் பிரேக் போட்டுருங்க. மேக்ஸிமம் ஆட்டோ வாஷில் பார்த்தீங்கன்னா ஆள் உள்ளே தான் இருப்போம், வெளில போய் நிற்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வண்டிக்குள்ளேயே உட்காந்துருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 5-10 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளீனிங் தான். கிளீனிங் பார்த்தீங்கன்னா வெளியில் மட்டும்தான், அதுவும் துடைப்பாங்க, உள்ளே துடைக்க மாட்டாங்க. ஏன்னா இது வந்து அவுட் சைடு ஒன்லி தானே, அதனால் வந்து வெளியில் மட்டும்தான் க்ளீன் பண்ணுவாங்க, உள்ளெல்லாம் க்ளீன் பண்ண மாட்டாங்க. செம ஃபோர்ஸாக இருக்கும் தண்ணி. பார்த்தீங்கன்னா அடிக்கிற அடியில் இருக்கிற அழுக்கெல்லாம் பிச்சுட்டு ஓடிடும். பாருங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது பாருங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஆட்டோ வாஷ் விடும்போது மறந்துடாமல் கிளாஸ்லாம் இறங்கியிருக்கா ஏறிருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க. மேக்ஸிமம் கிளாஸ் இறங்கிருச்சுன்னு வச்சுக்கோங்க, தண்ணிலாம் உள்ளே வந்துடும். எல்லா கிளாஸும் மேலே ஏற்றிடுங்க. சைடு மிரரை வந்து க்ளோஸ் பண்ண சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நம்ம ஓப்பனில் தான் வச்சுருப்போம், ஆனால் க்ளோஸ் பண்ண சொல்கிறாங்க. என்ன காரணம்னா அந்த சைடு மிரரில் அந்த ப்ரஷ்ஷு பட்டு உடையறதுக்கான சான்சஸ் இருக்குது, அதனால் க்ளோஸ் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டுவாங்க. பார்த்தீங்கன்னா வாஷ் முடிஞ்சிச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரையரு. இப்போ ட்ரையர் தான் ஓடிட்டு இருக்கு பாருங்கள். இது ஃபுல்லாக வண்டி ஃபுல்லாக ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் மேன் இருக்காங்க, மேன் பவரும் இருக்குது. அவங்களும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு மேலெல்லாம் தொடச்சி விட்ருவாங்க. அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு இது 10 நிமிஷத்துக்குள்ளே முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டுங்க. முன்னாடி கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சுங்க, இப்போ இதெல்லாம் நல்லா டெவலப்மெண்ட் பண்ணிட்டாங்க. நான் சொல்கிறது ஒரு போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். இப்போ இதெல்லாம் புதுசாக மாற்றிருக்காங்க. அவ்வளோதான் கைஸ், வாஷிங் முடிஞ்சிச்சு. வாஷிங் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா இதில் க்ரீன் லைட் வந்துடும். க்ரீன் லைட் வந்தோடனே நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இப்போ நம்ம நேராக பார்த்தீங்கன்னா அடுத்தது அங்கே ஆளுங்க இருப்பாங்க, அவங்க பார்த்தீங்கன்னா லைட்டாக தொடச்சி விட்ருவாங்க. மேக்ஸிமம் இதுவே நல்லா ட்ரை ஆகிருக்கும். பார்த்தீங்கன்னா அவ்வளோ குயிக்காக முடிஞ்சிடும். இப்போ பாருங்கள், இங்கே ஆளுங்கள்லாம் இருக்காங்களா, இவங்க வந்துட்டு லைட்டாக தொடச்சி விட்ருவாங்க, அதோட முடிஞ்சிடும். இவங்களும் பார்த்தீங்கன்னா இதுக்கு நமக்கு வந்து பாடி வாஷுங்கிறதுனால இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாலாம் உள்ளெல்லாம் க்ளீன் பண்ண மாட்டாங்க, வெளியில் மட்டும்தான். பார்த்தீங்கன்னா ஆளுங்க வந்து க்ளீனிங் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இது க்ளீன் பண்ணோன்னே அப்படியே எடுத்துகிட்டு போயிட வேண்டியதான். ஆனால் நாம் வந்து அவுட் சைடு மட்டுங்கிறதுனால வேக்கம்லாம் கிடையாதுங்க, ஒன்லி துணி வச்சு தொடச்சிட்டு அனுப்பிச்சி விட்ருவாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ வாஷ் முடிஞ்சிச்சு. ஆனால் சரியான வெயில் கைஸ். வெயில்னா அப்படி ஊம வெயிலாக அடிக்குதுங்க. செத்த நாள் கூட நம்மளால் நிற்க முடியல. ஆனால் கஷ்டம்தான். இங்கே வெளியில் க்ளீன் பண்ணுறாங்க பாருங்கள், அவங்க பாடலாம் ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா இந்த துபாய் வெயிலை பற்றி எல்லாருக்குமே தெரியும். நான் துபாய் வந்தது பாருங்கள், வந்துட்டு வெளியில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம், அவுட் சைடில் தான் வேலை. ஐயோ பயங்கரமாக இருக்குங்க. நம்ம ஊரில் அடிக்கிற மாதிரி வெயில் அடிக்காதுங்க, ஊம வெயிலாக இருக்கும். ஊம வெயில்னு பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு தொரன்னு ஊற்றிக்கிட்டே இருக்குங்க. அதனால ரொம்ப கஷ்டங்க வெளியில் நின்று வேலை பார்க்குறது. நம்மளும் அந்த கஷ்டத்தை பட்டுட்டு தான் வந்தோம். இன்னொரு விஷயம் கைஸ், இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து அப்டேட்டாக வந்துகிட்டு இருக்கும். பாய்.